பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய சத்தம் வல்லம் உள்ளது. இந்த நாளிலும் கூட ஆண்டவரை நாம் துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிற சோத்திரிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த நாள் எங்களோட பேசுங்கப்பா. உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். இந்த நாளில் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் மார்க் 11ஆம் அதிகாரத்தில் 13-21 வசனத்தை நான் நினைப்பூட்டுறேன். இங்கே பாருங்கள். அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்தி பல காலமாக இருந்தபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் முன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். இங்கே பாருங்கள், ஏசப்பா ஒவ்வொரு மரன்றது நம்மக்கிட்ட ஆண்டு கனி இருக்குதான்னு தேடி வர்றாராம். அது அந்த கனி விடுகிற காலம்தான். ஆனால் இலைகள் எல்லாம் பசுமையாக இருக்குது, ஆனால் அதில் கனி இல்லை. நம்ம வீட்டில் கூட எல்லா வசதிகளும் இருக்கும், ஆனால் இயேசு இல்லைங்க. அதனால தான் அங்கே கனி இல்லை. அப்போது நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். எல்லாமே கொடுத்துருப்பாரு, எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும், ஆனால் சமாதானம் மட்டும் இருக்கவே இருக்காது. ஏன்? அங்கே இயேசு இல்லை. எல்லாமே இருக்குது, நல்ல சாப்பாடு இருக்குது, நல்ல வேலை இருக்குது, நல்லா இருக்குது, ஆனால் சமாதானம் இல்லை. அங்கே ஒரு கிரேஸ் இல்லை. ஏதோ ஒரு இழப்பு. ஏன்? அங்கே இயேசு இல்லை. அப்போது நம்மளை நிதானிக்கணும். அது பாருங்கள், 21வது வசனத்தில் ஆண்டு சொல்கிறாரு, பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று. 21வது வசனத்தில் ஆண்டு சொல்கிறார். அப்போது ஆண்டு நம்மளை சபிச்சிடக்கூடாது. ஆண்டு நமக்கு எல்லா வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். நல்ல வீடு கொடுத்துருக்கிறார், நல்ல வாழ தேவையான எல்லா வசதிகளும் கொடுத்துருக்கிறார். கை கால்கள் நல்ல ஆரோக்கியம், நல்ல பேலன், நல்ல பாதுகாப்பு எல்லாமே கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஆண்டுக்கு கொடுக்க வேண்டிய கனியையும் கனத்தையும் நம்ம கொடுக்காம போனதுனால ஆண்டு நம்மளை தேடி வரும்போது நம்மக்கிட்ட கனி இல்லைன்னு நம்ம சபிச்சுட்றார். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவன் 13ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில், அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இது வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனி அதை வெட்டி போடலாம். பாருங்கள், 3 வருஷம் ஆண்டுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த 3 வருஷத்தில் நாம் என்ன பண்ணுறதில்ல? ஆண்டு தேடுறதில்ல, ஜெபிக்கிறதில்ல, கூப்பிடுறதில்ல, கனிக்கு உள்ளவர்களாய் மாறுறதில்ல, நம்ம சுபாவங்களே மாறுறதில்ல. ஆனால் எல்லா ஆசீர்வாதமும் வரணும். ஆண்டு தேடி வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? அன்று நம் நிதானிக்கணுங்க. நம்ம வாழ்க்கையில் ஏன் ஏதோ ஒரு குறை